வருது, மக்களாட்சி வருது. நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலையே. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். We have respected language, we have provided more development, and today Narendra Modi is also providing more seats and more proportion allotment to the southern Indian states by protecting the South's voice in the total parliament, the floor of the house. லோக்சபா மாநில சட்டசபைகளில் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் மத்திய அரசு சட்ட திருத்த மசோதாவை முன்மொழிந்தது. மத்திய அரசு முன்மொழிந்துள்ள மசோதாவால் மாநிலங்களில் உரிமை பறிபோகும், மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு தொகுதிகள் குறையும் என காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் லோக்சபாவில் இந்த மசோதா மீதான விவாதத்தில் பேசிய கர்நாடகாவைச் சேர்ந்த பாரதிய ஜனதா எம்பி தேஜஸ்வி சூர்யா பல்வேறு முக்கிய விஷயங்களை விளக்கினார். எதிர்க்கட்சிகள் சொல்வது போல் முதலில் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திவிட்டு அதன்பின் தொகுதி மறுவரையறை செய்தால் பல மாநிலங்கள் பாதிக்கப்படும். உதாரணமாக கேரளாவை எடுத்துக்கொள்வோம். தற்போது அந்த மாநிலத்தில் 20 லோக்சபா தொகுதிகள் உள்ளன. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பின் மறுவரையறை செய்தால் அந்த மாநிலத்திற்கு தற்போதை விட 6 எம்பிக்கள் எண்ணிக்கை குறையும். சரி, 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையிலேயே தொகுதிகளை மறுவரையறை செய்யலாம் என வைத்துக் கொள்வோம். அப்படி பார்த்தாலும் கேரளாவுக்கு தற்போதைய எண்ணிக்கையை விட 5 தொகுதிகள் குறையும். இப்படி அவர்கள் கூறும் எந்த வகையில் தொகுதி மறுவரையறை செய்தாலும் சில மாநிலங்கள் பாதிக்கப்படும். அரசியல் சாசன சட்டத்தின்படி தற்போதைய நிலையிலேயே தொகுதிகளின் எண்ணிக்கையை வைக்கவும் முடியாது. அவர்கள் கூறுவது போல் தொகுதி மறுவரையறை நடந்தால் அதில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு தந்தால் கேரளாவில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு போக பொது தொகுதிகளின் எண்ணிக்கை 10க்கும் குறைவாக இருக்கும். இப்படித்தான் பல மாநிலங்களின் நிலை இருக்கும். அப்படி ஏதும் நடக்காமல் இருக்கத்தான் அனைவருக்கும் சமமாக அவர்களின் தற்போதைய எண்ணிக்கைக்கேற்ப 50% தொகுதிகளின் எண்ணிக்கையை உயர்த்தி வழங்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் மூலம் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடும் சாத்தியமாகும். தற்போதுள்ள பொதுவான தொகுதிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாது. எந்த மாநிலமும் எந்த இழப்பையும் சந்திக்காது. இதை எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் என தேஜஸ்வி சூர்யா விளக்கினார். ஆனால் இது பற்றிய புரிதல் இல்லாமலோ அல்லது புரிந்தும் மக்களை ஏமாற்றும் நடவடிக்கையாகவோ காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மகளிர் மசோதாவுக்கு எதிராக ஓட்டளித்தன. பிரதமர் மோடி ஒவ்வொரு கட்சி தலைமைக்கும் தனித்தனியாக கடிதம் எழுதியும் அவர்களின் ஆதரவு கோரியும் எதிர்க்கட்சிகள் அதை ஏற்கவில்லை. இந்த மசோதாவுக்கு லோக்சபாவில் 3/2 பங்கு மெஜாரிட்டி கிடைக்காததால் மசோதா நிறைவேறாமல் போனது. இதன் மூலம் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு பெண்கள் நலனில் உண்மையில் அக்கறை இல்லை என்பது தெளிவாகி இருப்பதாக பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் விமர்சித்துள்ளனர்.